வணக்கம். நமது மீடியா செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியா சீனா எல்லை பிரச்சனையில் ஏற்பட்ட முன்னேற்றம். ரஷ்யாவின் கச்சா எண்ணெயில் இந்தியா லாபம் ஈட்டுகிறது. மீண்டும் அமெரிக்கா தாக்குதல். பாகிஸ்தான் உளவுத்துறையின் தீவிரவாத தொடர்பு அம்பலம். ஆபரேஷன் சிந்தூர் எதை கற்றுக் கொடுத்தது? அமெரிக்க வரி விதிப்புகளின் பின் இந்தியாவுடன் நெருங்கி வரும் சீனா. இந்தியாவை கண்காணிக்கிறோம், அமெரிக்கா வெளிப்படையாக அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இந்தியா சீனா எல்லை பிரச்சனையை தீர்ப்பதற்கான சிறப்பு பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தையின் 24வது சுற்று நேற்று செவ்வாய்க்கிழமை டெல்லியில் நடைபெற்றது. இதில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்ஜி மற்றும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் வால் பங்கேற்றனர். சந்திப்பின் போது கடந்த அக்டோபரில் ராணுவ மோதல்கள் முடிவடைந்ததை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் எல்லையில் உருவான அமைதி மற்றும் நிலைத்தன்மையால் பலன் அடைந்துள்ளதாக தோவால் தெரிவித்தார். அவர் மேலும் எல்லைகளில் சச்சரவுகளின்றி அமைதி நிலவியது, இதில் இரு தரப்பினரின் பங்களிப்பு மேம்பட்டதாக இருந்தது என்றார். அதேவேளை ஆகஸ்ட் 31ஆம் தேதியும் செப்டம்பர் 1ஆம் தேதி ஆகிய தேதிகளில் சீனாவின் தியான்ஜினில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பார் என்றும் அஜித் வால் தெரிவித்தார். கடந்த அக்டோபரில் ரஷ்யாவின் கசானில் பிரதமர் மோடி மற்றும் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் சந்தித்ததில் உருவான சூழல் பல துறைகளில் முன்னேற்றத்தை வழிவகுத்தது என்று அவர் குறிப்பிட்டார். மோதல்கள் முடிவடைந்த பின் இந்தியாவுக்கு வந்துள்ள முதல் சீன அமைச்சரான வாங்ஜி, கடந்த சில ஆண்டுகளில் ஏற்பட்ட பின்னடைவுகள் இரு நாடுகளுக்கும் சாதகமானவை அல்ல. தற்போது எல்லைகளில் மீட்டெடுக்கப்பட்டுள்ள நிலைத்தன்மை மகிழ்ச்சிகரமானது, இருதரப்பு உறவுகளுக்கு புதிய வளர்ச்சி வாய்ப்புகளை உருவாக்குகிறது. பிரதமர் மோடியின் சீனா வருகைக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்திருக்கிறோம் என்று தெரிவித்தார். ரஷ்யாவிலிருந்து வாங்கும் கச்சா எண்ணெயில் இந்தியா அதிக லாபம் ஈட்டுவதாக அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் விமர்சித்துள்ளார். நேர்காணல் ஒன்றில் அது பற்றி கூறிய அவர், மாஸ்கோவில் இருந்து தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் வாங்கி அதை சுத்திகரிக்கப்பட்ட பொருளாக மறு விற்பனை செய்யும் இந்தியாவின் செயல் ஏற்றுக்கொள்ள முடியாத நடவடிக்கை. அவர்கள் இதன் மூலம் லாபம் ஈட்டுகின்றனர் என்று பெசன்ட் விமர்சித்துள்ளார். பெசன்ட் இந்தியாவை விமர்சிப்பது இது முதல் முறை அல்ல. கடந்த வாரம் அளித்த ஒரு பேட்டியில் அலாஸ்காவில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நடத்தும் பேச்சுவார்த்தைகள் பலனளிக்கவில்லை என்றால் இந்தியா மீது அமெரிக்கா மேலும் வரிகளை விதிக்கக்கூடும் என்றும் பெசன்ட் எச்சரித்திருந்தார். கடந்த 10 நாட்களில் ஸ்காட் பெசன்ட் ரஷ்யாவுடனான எரிசக்தி வர்த்தகத்திற்காக இந்தியாவை மீண்டும் மீண்டும் குறிவைத்து விமர்சித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரியை ஜனாதிபதி ட்ரம்ப் ஏற்கனவே அறிவித்துள்ளார். பாகிஸ்தானின் மூத்த அரசியல்வாதி மற்றும் ஜாமியத் உலமோ இஸ்லாமின் தலைவருமான மௌலானா ஃபஸ்லூர் ரஹ்மான் தனது நாட்டின் அரசியல் துறை தலைமை மீது மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். பாகிஸ்தான் தோல்வியடைந்த நாடு என்று குறிப்பிட்டு அரசு மக்களை பாதுகாக்க தவறி தீவிரவாதத்திற்கு ஆதரவளித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அவர் மேலும் கூறிய பொது உளவுத்துறை அமைப்புகள் தீவிரவாதிகளை ஒழிப்பதற்கு பதிலாக அதை அரசாங்கத்தின் பயனுக்காக பயன்படுத்துகின்றன என்றும், இதனால் நாட்டில் தீவிரவாதம் கட்டுப்பாட்டுக்குள்ளாத ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நமது அரசு குற்றங்களை தங்கள் ஆதாயத்திற்கு பயன்படுத்துகின்றது, குற்றங்களை ஒழிக்க எதுவும் செய்யவில்லை. தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் சர்வதேச சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்கானவையை மட்டுமே என்று குறிப்பிட்டார். பாகிஸ்தானின் உளவுத்துறை அமைப்புகளை நேரடியாக குற்றம் சாட்டிய ரஹ்மான், அவர்கள் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறார்கள், அதனுடன் உறவாடுகிறார்கள். பசூர் மற்றும் வாரிஸ்தானில் தினமும் தீவிரவாதம் நடக்கின்றது. பொதுமக்களை மிரட்டி பணம் பறிக்கின்றனர். வளர்ச்சிக்காக ஒதுக்கப்படும் நிதியில் சுமார் 10% தீவிரவாத இயக்கங்களுக்கு செல்கிறது. மேலும் பாகிஸ்தானின் கனிம வளங்கள் பொதுமக்களின் நலனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும், தனிப்பட்ட நலனுக்காக பயன்படுத்துவதால் தேசிய நெருக்கடி உருவாகும் அபாயம் இருப்பதாகவும் எச்சரித்தார். அவர் பாகிஸ்தான் அதிகார மையத்தையும் ராணுவத்தையும் விமர்சித்து, ராணுவம் மற்றும் அரசியல் தலைமையின் கைகளில் அதிகாரம் குவிக்கப்பட்டுள்ளது, அதிகாரத்தை கேள்வி கேட்டால் தேச துரோகி என்று முத்திரை கிடைக்கும், அரசு மக்களுக்கு சேவை செய்வதை விட மக்களை கட்டுப்படுத்த விரும்புகிறது என்று தெரிவித்தார். நவீன இந்திய ராணுவ வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக ஆபரேஷன் சிந்தூர் உள்ளது. இது இந்தியாவின் ராஜதந்திர நிலை மற்றும் பாதுகாப்பு தயார் நிலை பற்றி ஆழமான விளக்கங்களை வழங்குகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று, நெருக்கடி காலங்களில் இந்த நாடுகள் இந்தியாவை ராஜதந்திர ரீதியாக உண்மையிலேயே ஆதரிக்கின்றன மற்றும் எந்த நாடுகள் தங்கள் சொந்த சுயநல நலன்களை பின்பற்றுகின்றன என்பது தெரிய வருவது. ஏப்ரல் 22ஆம் தேதி பகல்காமில் நடந்த 26 உயிர்களை கொண்ட கொடூரமான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தொடங்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் மே மாதம் எல்லை தாண்டி இந்தியா துல்லியமான தாக்குதல்களை நடத்தி பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத முகாம்களை அளித்தது. ஏவுகணைகள் மற்றும் முக்கியமான பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியதன் மூலம் ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவின் ராணுவ வலிமையினை வெளிப்படுத்தியது. இந்த வெற்றிக்கு பிரம்மோஸ் ஏவுகணை போன்ற உள்நாட்டு தொழில்நுட்பம் மற்றும் ஆகாஸ்தீர் போன்ற மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளும் ஒரு காரணம்.
இது உள்நாட்டு தயாரிப்புகள் மூலம் பாகிஸ்தானின் அச்சுறுத்தல்களை செயலிழக்க வைக்கும் இந்தியாவின் திறனை நிரூபித்தது. உள்நாட்டு போர் முனையில் ஆபரேஷன் சிந்தூர் பலம் மற்றும் பாதிப்புகள் இரண்டையும் வெளிப்படுத்தியது. உள்நாட்டில் இந்தியாவின் செயல்பாட்டு இடைவெளிகள் எங்கு உள்ளன என்பதை ஆபரேஷன் சிந்தூர் வெளிச்சம் போட்டு காட்டியது. முக்கியமாக ஆளற்ற விமான தாக்குதல்கள் போன்ற நவீன அச்சுறுத்தல்களுக்கு இந்தியாவின் சிவிலியன் பகுதிகள் பாதிக்கப்படக்கூடியவை என்பதை ஆபரேஷன் சிந்தூர் காட்டியது. குறிப்பாக எல்லை மாநிலங்களில் வலுவான சிவில் பாதுகாப்பு உள்கட்டமைப்பின் அவசியத்தையும் ஆபரேஷன் சிந்தூர் சுட்டிக்காட்டியது. இஸ்ரேல் மற்றும் உக்ரைனுடன் ஒப்பிட்டு பார்த்து பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளுக்குள் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் தரையடி தங்குமிடங்களை கட்டாயப்படுத்தும் விதிமுறைகளை அது தூண்டியது. இந்தியாவுக்கு வெற்றி வெற்றி என்று ராணுவ சூழ்நிலை இருந்த போதிலும் ஆபரேஷன் சிந்தூரில் திடீரென்று இடைநிறுத்தப்பட்டதன் பின்னணியையும் கவனிக்க வேண்டும். பாதுகாப்பு அமைச்சுக்குள் உயர்மட்ட விவாதங்களில் போர் என்பது மிகப்பெரிய விலை உயர்ந்த முயற்சி என்றும் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் ஆழமான அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது என்றும் கருத்துக்கள் உள்ளது வெளிப்பட்டன. 2047ஆம் ஆண்டுக்குள் முழுமையாக வளர்ந்த நாடாக மாறுவதே இந்தியாவின் நீண்டகால இலக்கு என்று அரசாங்கம் கூறுகின்றது. பாகிஸ்தான் தனது தவறுகளை, அதாவது இந்தியாவுக்குள் தாக்குதல்களை மீண்டும் செய்தால் பதிலடி நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கலாம் என்பதே இன்றுள்ள சூழ்நிலை. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் வரி விதிப்புகளின் பின் இந்தியாவுடன் நெருங்கி வரும் போக்கை கொண்டுள்ளது சீனா. இந்தியா மற்றும் சீனா போட்டியாளர்களாக அல்லாமல் கூட்டாளிகளாக ஒருவரை ஒருவர் பார்க்க வேண்டும் என்று சீன வெளியுறவு அமைச்சர் வாங்ஜி தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு வருகை தந்திருந்த வாங்ஜி வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பில் அவர் தெரிவித்த கருத்துக்கள் இன்று வெளியாகியுள்ளன. இந்திய சீன உறவுகள் தற்போது ஒத்துழைப்புக்கு திரும்புவதற்கான நேர்மறை போக்கை காட்டுகின்றன. இரு நாடுகளும் ஒன்றை ஒன்று போட்டியாளர்களாக அல்லாமல் கூட்டாளிகளாக கருத வேண்டும். இந்தியா சீனா தூதரக உறவு தொடங்கி 75 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. கடந்த காலங்களில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு சரியான உக்தி ரீதியான கருத்துக்களை இருதரப்பும் பின்பற்ற வேண்டும். ஒரு நாடு மற்றொன்றை ஒரு வாய்ப்பாக காண வேண்டும். வளர்ச்சி மற்றும் மறுமலர்ச்சிக்காக மதிப்புமிக்க வளங்களை இரு நாடுகளும் முதலீடு செய்ய வேண்டும். முக்கிய அண்டை நாடுகளாகிய நாங்கள் பரஸ்பர மரியாதை மற்றும் நம்பிக்கையுடன் இணைந்து வாழ்வதற்கும் இணைந்து வளர்வதற்கும் வெற்றி தரக்கூடிய சரியான வழிகளை ஆராய வேண்டும். அண்டை நாடுகளுடன், குறிப்பாக இந்தியாவுடன் நட்பு, நேர்மை, பரஸ்பர நன்மை மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகிய கொள்கைகளை நிலைநிறுத்த சீனா தயாராகவே உள்ளது. இந்தியாவுடன் இணைந்து அமைதியான, பாதுகாப்பான, வளமான, நட்பான சூழலை உருவாக்கவும் சீனா தயாராக உள்ளது. இரு நாடுகளும் நம்பிக்கையுடன் ஒரே திசையில் செல்ல வேண்டும். தடைகளை நீக்கி ஒத்துழைப்பை விரிவுபடுத்தி இரு தரப்புகள் உறவுகளை பலப்படுத்த வேண்டும். இதன் மூலம் கிழக்கின் 2 பெரிய நாகரிகங்களின் மறுமலர்ச்சி சாத்தியமாகும். இது பரஸ்பர நன்மை பயப்பதோடு ஆசியாவுக்கும் உலகுக்கும் அதிக நிலைத்தன்மை அளிக்கும். 280 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டு இரு பெரிய வளரும் நாடுகளான இந்தியா மற்றும் சீனா உலகளாவிய பொறுப்புணர்வை வெளிப்படுத்த வேண்டும். முக்கிய சக்திகளாக செயற்பட்டு வளரும் நாடுகளுக்கு முன்மாதிரியாக இருந்து சர்வதேச உறவுகளில் பன்முகமயமாக்கலையும் ஜனநாயகத்தையும் ஊக்குவிக்க பங்களிக்க வேண்டும் என்றார். இந்த சந்திப்பின் போது இந்தியாவுக்கு உரம், அரிய வகை கனிமங்கள், சுரங்கப்பாதை எந்திரங்களை வழங்க சீனா தயாராக இருப்பதாக ஜெய்சங்கரிடம் அவர் உறுதியளித்தார். இது தொடர்பான விநியோகம் மீண்டும் தொடங்கும் என்று வாங்ஜி தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் ஜெய்சங்கர் சீனாவுக்கு சென்ற போது உரம், அரிய வகை கனிமங்கள் விநியோகம் தொடர்பான பிரச்சனையை வாங்ஜியிடம் எழுப்பியதாக தெரிகின்றது. இதனைத் தொடர்ந்து அவர் தற்போது இந்த உறுதியினை அளித்துள்ளார். தாய்வான் குறித்து இந்தியாவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று அவரிடம் ஜெய்சங்கர் தெரிவித்திருந்தார். உலக அளவில் தொடர்ந்து வரும் பாதுகாப்பு பதட்டங்கள் மற்றும் போர் நிறுத்த சவால்களுக்கு மத்தியில் வாஷிங்டன் தினமும் இந்தியா மற்றும் பாகிஸ்தானை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது என்று அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஒரு நேர்காணலில் கூறினார். போர் நிறுத்தங்களை பராமரிப்பதில் உள்ள சிரமத்தை ரூபியோ தெரிவித்திருந்தார். போர் நிறுத்தங்களுக்கு இரு தரப்பினரிடமிருந்தும் உடன்பாடு மற்றும் சரிவை தவிர்க்க நிலையான பராமரிப்பு தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். அமைதியை நிலைநிறுத்துவதில் உள்ள சவால்களை விளக்க கம்போடியா மற்றும் தாய்லாந்து ஆகிய பிற உலகளாவிய மோதல் மண்டலங்களுடன் இந்தியா பாகிஸ்தான் சூழ்நிலைகளையும் அவர் மேற்கோள் காட்டியிருந்தார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் நிர்வாகம் மத்தியஸ்தம் செய்ததாக ட்ரம்ப் கூறியதை குறிப்பிட்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்தை ரூபியோ பாராட்டினார். இருப்பினும் இந்தியா இந்த 3ஆம் தரப்பு தலையீட்டையும் தொடர்ந்தும் நிராகரித்து வருகின்றது. போர் நிறுத்தத்தை செய்தது கண்டிப்பாக இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய இருதரப்பு மட்டுமே. அதில் அமெரிக்காவுக்கு எந்த பங்கும் கிடையாது என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்துகின்றது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான நிலைத்தன்மை காரணமாக அமெரிக்கா இரு நாடுகளையும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது என்று மார்க்கோ ரூபியோவின் கருத்து இந்தியாவில் சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது. தற்காலிக போர் நிறுத்தங்களுக்கு அப்பால் தற்போதைய மற்றும் எதிர்கால மோதல்களை தடுக்கும் அமைதி ஒப்பந்தங்களுக்கான பெரிய அளவிலான ராஜதந்திர நோக்கத்தையும் ரூபியோ குறிப்பிட்டார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு கடுமையான வரிகளை விதித்ததை தொடர்ந்து
இம்மாத பிற்பகுதியில் திட்டமிடப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்காக இந்தியாவுக்கு ஒரு வர்த்தக குழுவை அனுப்ப அமெரிக்கா மறுத்ததால் வர்த்தக விஷயங்களில் அமெரிக்கா இந்திய உறவு இறுக்கங்களை சந்தித்தது. உலக மோதல்கள் மற்றும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பதட்டமான பொருளாதார உறவுகள் உட்பட புவிசார் அரசியல் சிக்கல்களால் நிலைமை மேலும் சிக்கலாகியுள்ளது.